நமக்கு மனதில் இருப்பது என்னவென்றால், இறைவனை வழிபடுகின்றோம். இறைவனை வழிபட்டாலும் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். சாதாரணமாக உழைப்பை மட்டுமே நம்பி இறை நம்பிக்கை இல்லாமல் சென்றால் கூட வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இறை நம்பிக்கை உள்ள ஒருவனுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்க்கையானது ஒரு மாதிரி போகிக் கொண்டிருக்கிறதே. அப்ப இறைவனை நம்பினால் மாற்றம் வருமா வராதா அப்படிங்கிற அந்த கேள்வியானது மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது பல காலகட்டமாக வாழ்ந்த ஞானியர்கள் தனக்குள் அமைதி வேண்டும், தன்னுள் இருக்கின்ற அமைதியை உணர்ந்து கொள்ள வேண்டும், அமைதி ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த பேராற்றலை தன்னுள் உணர்ந்து கொள்ள முடியுமா என்றெல்லாம் ஆராய்ந்து நம்முள் இருக்கின்ற அந்த ஒரு அற்புத சக்தியை எடுத்து கூறினார்கள். இப்படிப்பட்ட தன்மையுடைய ஒரு சக்தி உன்னுள்ளும் இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து கூறினார்கள். அதனை படிப்படியாக கடைபிடித்து, அவர்கள் கூறியதையெல்லாம் கடைபிடித்து நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் அதற்கான முயற்சிகளை செய்பவர்களுக்கு, தொடர்ந்து அந்த வேட்கையிலே இருப்பவர்களுக்கு அந்த தரிசனமும் கிடைத்திருக்கிறது என்றுதான் கூறுகிறார்கள். நமக்கு கிடைக்கவில்லை என்றால், நம் வாழ்க்கை மாறவில்லை என்றால் எதனை நாம் குறிப்பிடுகின்றோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கே பலரும் தனக்கு தெரிந்த வகையிலே பொருள்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது சமயங்களை பற்றி பேசுவது ஆன்மீகம் அப்படின்ட்டு சொல்பவர்கள் உண்டு. எல்லா சமயத்தை பற்றியும் பேசினால்தான் அவர் ஆன்மீகவாதி அப்படிங்கிற விதமான ஒரு புது கருத்தையும் எடுத்து வைக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா தெய்வ நம்பிக்கையிலே அவர் நினைவாக இருப்பதுதான் ஆன்மீகம் அல்லது ஆன்மீகவாதி அப்படிங்கிற கருத்தை வைக்கிறார்கள். உண்மையா அப்படின்னு கேட்டா, அடிப்படை தெரியாதவர்கள் பேசுகின்ற வியாக்கியானங்கள் இது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதாவது வாழ்க்கை மாறுவதற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கை மாறணும்னா எப்படி மாறணும்னு நினைக்கிறோம்? இன்னைக்கு நம்ம ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னா என் வாழ்க்கை மாறுதுன்னு நான் எப்போ உணர்ந்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பளமா மாறும் பொழுது எனது வாழ்க்கையில இறைவன் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம அப்படி கற்பனை செய்து கொள்கின்றோம். அதே வகையில 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின ஒருவருக்கு திடீர்னு 20,000 குறையுது வருமானம் அப்படின்னா, இறைவன் நம்மை பழி வாங்கி விட்டார் அப்படிங்கிறோம். அதை மாற்றமா ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த உண்மையில் மாற்றம் அப்படிங்கிறது என்ன? ஆன்மீகத்தில் செல்பவர்களுக்கு, இறைவனை வழிபடுவர்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது எங்க வரணும், எப்படி வரணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஒரே ராத்திரியில அல்லது ஒரே இரவுல வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னா அது படங்கள்ல நடக்கும். ரொம்ப அபூர்வமா, ரொம்ப என்ன சொல்றது, 100 கோடி 200 கோடி பேத்துல ஒருத்தருக்கு வேணா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சு பணம் நிறைய வரும். ஆனா வாழ்க்கை மாறும்லாம் சொல்ல முடியாது. வேண்டும் என்று நினைத்திருப்பவர்களுக்கு எது கொடுத்தாலும் பத்தாது அப்படிங்கிறது தான் பதில் வரும். இன்னும் வேணும், இன்னும் வேணும். அப்ப அவங்க வாழ்க்கையில எப்படி மாற்றம் வரும்? மாற்றமும் வராது, ஒன்றும் வராது. உண்மையான மாற்றம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தால் தான் வரும். ரொம்ப உறுதியா நம்மளால சொல்ல முடியும். சிவபெருமானை வழிபட்டு அந்த ஆன்மீகத்திற்குள்ளே செல்பவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் உறுதியாக வருகிறது. அது எப்படிப்பட்ட மாற்றம் அப்படின்னா, சாதாரண மனிதனாக நாம் இருக்கின்றோம் அப்படிங்கும் போது ஒரு வினை நம் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அதற்கு 1000 காரணங்கள், நிறைய குறை சொல்வோம். அவங்கனால வந்தது, இவங்கனால வந்தது, இப்படி வந்தது, அப்படி வந்தது, இதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல போட்டு மனசு குழப்பிக்கும். எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கிறது எப்படி அப்படின்னே தேடி ஓடும் மனசு. எந்த இடத்துல குறை சொல்லலாம், எப்படி அப்படிங்கிற மாதிரியே ஓடும். கடவுளை வழிபட ஆரம்பித்த பின் அடியேன் கூறுவது, சரணாகதி அடைந்து இறைவனை சரணடைந்து சிவபெருமானை சரணடைந்து வழிபட்ட பின்ன
நமது வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களை நாம் பார்க்கின்ற விதம் அப்படிங்கிறது மாறும். எப்படி மாறுது? முன்னாடி ஒரு 100 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா அடடா யாரோ எடுத்துட்டாங்க பிடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு தோன்ற மனசு, இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் தொலைஞ்சா சரி அந்த 100 ரூபாய் அப்படிங்கிறது யாருக்கும் இப்பொழுது தேவைப்படும் பொழுது போல, அதனால இப்போ அவங்க கைக்கு போயிருக்கு, இன்னொரு பொழுதுல அது நம்ம கைக்கு வரும் அப்படி அடியேன்னு சொல்வது மிகச்சிறிய உதாரணம் தான். இப்படி கூட இல்லை, ஒவ்வொருத்தர் மனசு பக்குவப்பட்டு அதை அணுகும். நிறைய சகுனங்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் உண்டு இல்லையா? ஏதேனும் ஒரு அபசகுனம் நிகழ்கிறது அப்படின்னா அப்படியே அந்த வாழ்க்கை ஒரு இருள் அடைந்தது போல சில பேர்த்துக்கு ஆகிவிடும். சில பேர் ஏதோ பெருசா வர இருந்ததுப்பா, இறைவன் அதை தடுத்து விடுறதுக்காக எனக்கு இதை நடத்திட்டார், இதுக்கு இறைவனுக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படிம்பாங்க. அதை அணுகுகின்ற விதம், நமது வாழ்க்கையிலே நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுகின்ற விதம் அப்படிங்கிறது மாறும். எப்ப அப்படின்னா இறைவனை உண்மையாக வழிபட்டால், உண்மையாக ஆன்மீகவாதிகளாக மாறும் பொழுது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கின்ற விதம் அப்படிங்கிறது, அதை அணுகுகின்ற விதம் அப்படிங்கிறது மாறும், முற்றிலுமாக மாறும். அதுதான் அங்க உண்மையான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறதா அப்படின்னு பாருங்களேன். சாமியை கும்பிடும் பொழுது இப்ப எல்லாம் நான் எதையுமே கேட்கறது இல்லைங்க அப்படிங்கிற மனசுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு பாருங்க. முன்னாடி எல்லாம் போவோம், கோயிலுக்கு போனா அடியேன் உட்பட எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்தில் கோயிலுக்கு போனோம்னா என்ன வேண்டுவோம், எல்லாத்தையும் நல்லா வச்சிருங்க. இப்பயும் நல்லா தான் வச்சிருக்காரு, இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லா வச்சுக்குங்க. நிறைய பணம் கிடைக்கணும், பொருள் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், அந்தஸ்து கிடைக்கணும், எங்க கம்பெனி இன்னும் பெருசா வளரணும், இன்னும் பேங்க் பேலன்ஸ் அதிகமாகணும், இந்த மாதிரி கேட்டவர்கள் உண்டா அப்படின்னா கண்டிப்பா எல்லோர் மனதிலும் அது இருந்திருக்கும், எல்லோரும் கேட்டிருப்போம். இப்ப போய் நிக்கிறோம். இந்த ஆன்மீகத்துல போனதுக்கு அப்புறம் சிவபெருமான சரணடைந்து வழிபட ஆரம்பிச்சதற்கு பின்னாடி எல்லாத்தையும் நல்லா வச்சுக்குங்க அப்படிங்கிற வார்த்தை கூட வர்றதில்லை. எல்லாத்தையும் நல்லா தான் வச்சிருக்காரு. யாருக்கு எப்ப எதை கொடுக்கணுமோ அதை பார்த்து தான் கொடுக்கிறார். அப்புறம் என்ன போய் அவர்கிட்ட உத்தரவிட வேண்டியது இருக்கு இல்லையா? அது தோணவே மாட்டேங்குது. இப்ப எல்லாம் வர வர அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் அதெல்லாம் இல்லைங்க, போவோம் நிற்போம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். பார்த்துக்கிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுவோம். அங்க அதுதான் பதிலா இருக்கும். ஏங்க ஏதாச்சும் கேட்டீங்களா? வீடு வேணும்னு கேட்டீங்களா? கார் வேணும்னு கேட்டீங்களா? பங்களா வேணும்? எதுக்கு அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு துணை வேண்டுதல் இன்னொன்று வைக்கணும்? தேவையே இல்லை. அவர் கொடுத்தா அது நமக்கு வாழ்க்கையில ஒரு அங்கம், ஏதோ காரணத்துக்காக கொடுக்கிறார் அப்படின்ட்டு போயிடுறோம். கொடுக்கலையா நல்லதுக்குன்ட்டு போயிடும். இதுதான் வரக்கூடிய அந்த மாற்றம் வாழ்க்கையிலே. எது நடந்தாலும் அது காரண காரியத்தோடு தான் நடக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு வாழ்க்கையில் வருவதை எதிர்கொண்டு அப்படியே கடந்து போகக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதுதான் ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றம். ஆனா இன்னைக்கும் சில பேர் சுவாமியை சரணடைந்து விட்டதா நினைச்சுக்குவாங்க. எது நடந்தாலும் சிவபெருமானே அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையும் அவர்களிடம் இருக்கும். ஆனா கூடவே என்ன பார்ப்பாங்க, அந்த ஜாதக கட்டம் 12 கட்டத்தை வச்சு இந்த 12 கட்டத்தில் இங்கெங்க இந்த கிரகம் இருக்கும்போது இப்படியெல்லாம் நகலும், இப்படியெல்லாம் நடக்கும், அதனாலதான் நடக்குது அப்படிங்கிற இன்னொரு கோணத்துக்கும் போவாங்க. அப்ப நம்ம வைத்திருக்கின்ற நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லையற்ற பரம்பொருள் மீதா அல்லது அந்த கிரகங்கள் மீதா அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் ஏற்படும். இந்த கட்டங்களில் கூட சில விஷயத்தை அறுதியிட்டு கூறியிருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் இது இன்றைய தினத்தில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம மனசு ஒன்று அதை எதிர்பார்த்து காத்திருக்கும், இன்னொன்று அடடா நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் இருக்கும். அவங்க சொன்னது ஒண்ணுமே நடக்காம சில நேரங்களில் போயிடும். ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சாஸ்திரம் தான், இல்லைன்னு சொல்லலை, அது நடக்கும் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனா அவர்கள் கணிப்பு 95% நடந்தாலும் 5% விதிவிலக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கத்தான் செய்கிறது. அதுதான் நம் கொண்ட பக்திக்கு கிடைக்கின்ற சன்மானம் அப்படிங்கிறத இறைவனை முழுமையாக சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். நிறைய சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ கஷ்டம் வரும், அவ்வளவு பிரச்சனை வரும், எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த காலம் உனக்கு தாண்ட முடியாத பெரிய கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியலைங்க, அது வந்ததும் தெரியல, கடந்து போனதும் தெரியல. ஏன்? அப்ப
அப்பையும் கூட இருந்தார், கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனார். எது வந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டாரு. நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டேன். அந்த பக்குவ நிலை தான் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்குள்ள அந்த இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஒரு தன்மையை நமக்குள் வளர்த்து கொள்ளும் பொழுது பெரிய மாற்றமானது மனதிலே நிகழும். வாழ்க்கையை அணுகக்கூடிய விதம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலே நிகழும். அப்படி நிகழ்ந்ததுன்னா நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறத நம்புங்க. இல்லை இன்னுமே நான் சில நபர்களை சார்ந்து தான் இருக்கின்றேன், இறைவனிடம் இன்னும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன், பாடல் பாடி கேட்கின்றேன், அழுது கேட்கின்றேன், இன்னும் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரவில்லை அப்படின்னு சொன்னால் இனிமேலும் நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. நம்மை நாம் உணர வேண்டும், நமக்குள் இருக்கின்ற அந்த பெரும் கருணையை உணர வேண்டும், அன்பின் ஆழத்தை உணர வேண்டும், எல்லாம் இறைவனே அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வேண்டும், ஒருவனே இறைவன் அப்படிங்கிற அந்த தன்மை நமக்குள் வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்கள் வளர வளர எது நமக்கு தேவையோ அதை இறைவன் மட்டுமே கொடுக்க முடியும், அதையும் நல்லபடியாக கொடுப்பார் என்ற எண்ணத்தில் நாம் செய்கின்ற கடமையை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த தொய்வும் இல்லை. எதிர்பார்ப்பு நாம் செய்கின்ற வேலைக்கு இருக்கலாம், ஆனால் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கனவு மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் இங்கு எதுவுமே நடக்கப் போவதில்லை. செய்கின்ற வேலைக்குத்தான் கூலி கிடைக்குமே தவிர செய்யாத வேலைக்கு கூலியை எதிர்பார்ப்பது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை கூட நம்ம உணர்ந்துக்கலன்னா இப்படி இந்த மனிதராக பிறந்ததில் என்ன ஒரு நியாயம் இருக்க போகிறது என்று உணர்ந்து பாருங்களேன். இறைவனை வழிபட்டால் வாழ்க்கையில் மாற்றம் வருமா? வரும். நம் வாழ்க்கையை அணுகக்கூடிய இந்த விதம் அப்படிங்கிறது கட்டாயமாக மாறும். உணர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு இனிப்பான விஷயமாக இருக்கும். पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्